சிஸ்டர் ராணி மரியாவை பத்தி ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸ்ல. இந்த படத்தை கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா பார்க்கணுமா? இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா படம்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற கேள்வி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எழலாம். ஆனா இது அனைத்து கிறிஸ்தவர்களுமே எந்த டினாமினேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சபைகளுக்கு போறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அனைத்து கிறிஸ்தவர்களுமே கண்டிப்பா இந்த ஒரு படத்தை பார்த்தே ஆகணும். எதனாலனா நம்ம இந்திய சூழ்நிலையில மறைபரப்பு பணியானது ரொம்பவே சவால் நிறைந்ததா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு 1995 தான் நினைக்கிறேன், அவங்களோட மறைபரப்பு பணிக்காக தான் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. மறை சாட்சியாக கிறிஸ்துவுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க வேற எதுவுமே பண்ணல. அங்க இருக்கக்கூடிய போர் ஃபேமிலிஸ் நிறைய பேரை எஜுகேட் பண்ணாங்க, அவங்கள எம்பவர் பண்ணாங்க, அவங்கள வலிமைப்படுத்தினாங்க, அவங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவிகள் செஞ்சாங்க. இதுதான் அவங்க செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை படத்தை இப்ப படமா எடுத்திருக்காங்க. அது நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்தை கிறிஸ்தவர்கள் ஏன் பார்க்கணும்னா, இன்றைய காலகட்டத்துல மறைபரப்பு பணியை பத்தி பேசினாலே நிறைய பேரு கன்வெர்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம கன்வர்ஷன், கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிறது, இது அனைத்துமே கிறிஸ்துவோட வார்த்தைகளை ரோட்ல நின்று கத்துக்கிட்டு இருக்கிறது, இல்ல நீங்க முழுக்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியல, நீங்களா கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேள்வி கேட்கறத தாண்டி உண்மையான சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து மக்களோட நிக்கிறது தான் உண்மையான நற்செய்தி பணி அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ராணி மரியாவோட வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்லுது. ஏன்னா அவங்க போன உடனே மதத்தை அவங்க திணிக்கல. கிறிஸ்தவர்கள் எப்பவுமே மதத்தை திணிக்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம இருக்கவே கூடாது. ஒரு மதத்தை திணிச்சு, ஒரு விஷயத்தை திணிச்சு நீங்க யாரையும் உள்ள கொண்டு வரவே முடியாது. அவங்கள எம்பவர் பண்ணணும், அவங்கள எஜுகேட் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களோட பிரச்சனைக்கு முதல்ல நம்ம காது கொடுத்து கேட்கணும். இது எல்லாத்தையுமே சிஸ்டர் ராணி மரியா செஞ்சாங்க. அதனாலதான் இன்றைக்கு அவர்களோட வாழ்க்கை அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமே ஒரு முன்மாதிரியா இருந்துகிட்டு இருக்கு. இந்தியால ரீசன்ட் டேஸ்ல கொல்லப்பட்ட ஒரு மறை சாட்சியில அவங்க ஒருத்தங்க. ஸோ கண்டிப்பா குடும்பத்தோட அந்த ஒரு பாருங்க. நம்ம விசுவாச வாழ்க்கையில இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்றி.